இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் என்ன மாதிரி சாராம்சங்கள் பேசப்பட்டது? முதலமைச்சர் என்ன அறிவுறுத்தினார்? இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சி அமைவதற்கு யாரெல்லாம் ஆதரவு அளித்தார்களோ அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி போல ஏற்பாடு செய்து ஆட்சி அமைத்த இந்த கட்சிகளை அடுத்த கட்டமாக தோழமை உணர்வோடு அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் உரையாற்ற அளிக்கப்பட்ட வாய்ப்பில்லை அடிப்படையில் அவர்கள் எல்லாம் இந்த ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதை தங்களுடைய அவாக்களை எல்லாம் அவர்கள் தெரிவித்தார்கள். தலைவர்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த ஆட்சி மதச்சார்பின்மை, சமூக நீதி, ஊழலற்ற ஆட்சியாக நடைபெறும் என்பதை உறுதிபட தெரிவித்தார்கள். அதோடு கூடுதலாக எதிர்கட்சிகள் கூறுவது போல 3 மாதத்திலோ 6 மாதத்திலோ இந்த ஆட்சி முடிவடைய போவதில்லை, 5 ஆண்டுகள் அல்ல, அதற்கும் மேலும் இந்த ஆட்சி தொடரும் என்பதை உறுதிபட தெரிவித்து எல்லோரும் அவர் எப்போதும் வழக்கமாக சொல்லுவார்ல, கான்பிடண்டா இருங்க அப்படிங்கறத சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த 2 நாட்களாக உங்க கட்சியினுடைய தலைவர் பேசியது பெரும் பேசு பொருளா இருக்கிறது. குறிப்பா அனைத்து இஸ்லாமிய சமூகங்களை வலியுறுத்தினாங்க மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா பல இஸ்லாமிய கட்சியில சொல்றாங்க அனைத்து இஸ்லாமிய சமூகமும் வலியுறுத்தினாங்களா? அப்படிதான் இருக்கா? பல பெண்களையும் நீங்க ஒப்பிட்டு சொல்லிருக்கீங்க, விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு பேட்டி எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன சொல்ல வரான்னு முழுமையா புரிஞ்சுக்காம அவசர கதியில இந்த பேட்டிகள் மற்ற தலைவர் கொடுக்கறதே என்னோட விளைவு. குறிப்பா அது 1.5 மணி நேரத்துக்கு மேல உள்ள பேட்டி. அதுல என்ன நடந்தது? மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்தது, 9ஆம் தேதி நம்ம ஆதரவு கொடுத்தோம்னு சொன்ன செய்தி விளக்கிட்டு இந்த ஆட்சி சம்பந்தமா என்ன சொல்ல வந்தார்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 11ஆம் தேதி முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 11ஆம் தேதி முஸ்லீம் லீக் ஆபீஸ் இருக்கக்கூடிய மண்ணடி அலுவலகத்துக்கு வர்றாரு. அந்த அலுவலகத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட 3 மணிக்கு அந்த ரோடு ஃபுல்லா பிளாக், அவ்வளவு மக்கள் திறந்து வரவேற்பு கொடுக்க வந்தாங்க. அதுல ஆண்களும் பெண்களும் கைக்குள்ள நிறைய பேர் வந்தாங்க. அது குறிப்பா அவங்களுக்கு தெரியும், மண்ணடி அதிகமாக இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதி. அவர் முதலமைச்சர் வரான்னு தெரிஞ்சு பெரிய அளவுல கூட்டம் அவங்க வந்தாங்க. அதை சுட்டிக்காட்டி தான் அவர் சொன்னார், வேற எதுவும் தவறுதான் ஒண்ணு சொல்லல. இன்னொன்னு, கடவுள் அப்படின்னு சொல்றாரு, காட் கிரேஸ் சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு ஆட்சி யார் அமையணும், யார் இது வெற்றி பெறணும், இது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமா? அதாவது தலைவர் காட் கிரேஸ் சொல்றது, ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறோம் இறைவன்கிற அடிப்படையில ஆட்சி அவருக்கு இந்த தடவை அவர் ஆட்சி முதலமைச்சர் ஆகணும்னு இருந்திருக்குது, கடவுள் நாடு இருக்காருன்னு சொல்றாரு. அதெல்லாம் தவறு கண்டுட்டாங்க. அதனால அவருடைய வார்த்தைகள் எதுக்காக சொல்லப்படுது புரிதல் இல்லாத ஒரு பேச்சா தான் இருக்குது. குறிப்பா இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு பல்வேறு இஸ்லாமிய மத நம்பிக்கைகளை இந்த அரசு குரல் கொடுக்கல அப்படி மாதிரி குற்றச்சாட்டு. பக்ரீத்துடைய பண்டிகையில குர்பானி பிரச்சனையா இருக்கட்டும், பிசி எம்பிசி பிரச்சனையாக இருக்கு, சரியா வாதாடல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஒரு விஷயத்த தமிழக மக்களுக்கும் சிறுபான்மை மக்களும் அழுத்தம் திருத்தமா நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். குர்பானி கொடுப்பதற்கு முதல் நாள் இரவு தான் அந்த நீதிமன்ற உத்தரவு வந்தது. நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகும் தமிழகம் எங்கும் குர்பானி கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. அரசு முழு ஒத்துழைப்பு எல்லா இடத்தையும் கொடுத்தாங்க. ஒரு சில இடங்களில் ஏற்பட்ட சலசலப்பு கூட அது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு காலையில் குர்பானி விஷயங்களில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்கு இந்த அரசு. அதே போல 3% இடஒதுக்கீடு மதம் மாறி வந்தவர்களுக்கு கிடையாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதையும் அதுக்கு மேல்முறையீடு செய்ய போறோம். எந்த விதத்துல ஒரு சிறு துளி கூட சிறுபான்மை உரிமைக்கு இந்த குரல் கொடுப்பதும் சிறுபான்மை உரிமைகளை காப்பதற்கும் இந்த அரசு முழுமூச்சா இருக்குங்கிறத உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அழைப்பின் பேரில் அந்த ஆட்சி அமைவதற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தார்களோ அந்த கட்சிகளை எல்லாம் அழைத்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி போல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆதரவு தெரிவித்த கட்சிகளை எல்லாம் தோழமை கட்சிகளாக மாற்றி வரக்கூடிய நாட்களிலே ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற புரிதல் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. கூட்டத்திலே ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் கருத்து சொல்ல வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த வகையிலே தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி மதச்சார்பின்மை, சமூக நீதி, லஞ்சம் ஊழலற்ற ஆட்சியாக நிச்சயமாக நடைபெறும் என்பதையும், எதிர்க்கட்சியினர் அவதூறு பரப்பி வருவது போல் ஒரு சில மாதங்களிலோ ஒரு சில வருடங்களிலோ ஆட்சி மாறாது, பன்னெடுங்காலங்களாக இந்த ஆட்சி தொடரும் என்பதை
அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த வகையிலே அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, நட்பை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைய சந்திப்பு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. முதலமைச்சர் சொன்னதுதான், இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மை கொள்கையில், சமூக நீதி கொள்கையில், லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை திடமான முறையில் அளிக்க என்ற அடிப்படையில் அவர் உறுதிபட தன்னுடைய வாக்குறுதி தெரிவித்திருக்கிறார். இல்லை, அந்த பேச்செல்லாம் ஒன்றுமே இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, அது இல்லை, அது நடக்கல. இல்லை, அதை பற்றியெல்லாம் பேசிக்கல, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, இல்லை பேசலை. இல்லை, ஓகே, தேங்க்யூ.